உலக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இன்று முதல் மனித உடலின் முக்கிய அவயவங்கள், உதாரணமாக வைட்டல் ஆர்கன்ஸ், இதயம், மூளை, கல்லீரல், நுரையீரல், கிட்னி, இவையெல்லாம் we call it as a vital organ என்றால் முக்கியமான உறுப்பு. உடலிலே எந்த உறுப்பு முக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் அனைத்துமே இன்டகிரேட்டட், ஒன்றோடு ஒன்று இணைந்ததுதான். ஒரு காரினுடைய 4 டயர்களில் எந்த டயர் முக்கியம் என்று யாருமே சொல்ல முடியாது, 4 முக்கியம்தான். ஆனால் அனைத்துக்குமே இரத்தத்தை பம்ப் செய்கின்ற ஒரே உறுப்பு இதயம். அதை மார்பக கூட்டுக்குள் இறைவன் வைத்திருக்கின்றான். அந்த இதயம் எப்படி செயல்படுகின்றது என்பதை நாம் ஒவ்வொரு ஆண்டும் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். கடைசி நேரத்திலே சென்று இக்கட்டான நேரத்திலே இதய நோய் நிபுணர்களை தேடி செல்வதை காட்டிலும் ஆண்டுதோறும் உங்களுடைய இதயம் நன்றாக செயல்படுகிறதா என்பதை 20 வயதை தாண்டியவர்கள் அல்லது 25 வயதை தாண்டியவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு சிறிய பரிசோதனை செய்து கொண்டால் அது என்றுமே உங்களுடைய உடலினுடைய நீண்ட ஆயுளுக்கும் உங்களுடைய மன நிம்மதிக்கும் ஆரோக்கியத்திற்கும் ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கைக்கும் மிக முக்கியமானது இதயம். ஏனென்றால் இந்த இதயம் நன்றாக இருந்தால்தான் நான் பாலியல் மருத்துவ நிபுணர் என்ற முறையிலே என்னுடைய நோயாளிகளுக்கு சொல்லுவேன், 2வது இதயம் உங்களுடைய இனவிருத்தி உறுப்புக்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த இனவிருத்தி உறுப்புக்கள் உங்களுக்கு குழந்தை பேரை பெற்று தருகின்றன. ஆனால் அதற்கு கூட படைத்த இறைவன் அந்த இதய தசைகளை போன்று ஒரு தசைகளை அமைத்து விசேஷமான அந்த உறுப்புகளின் மூலம் உங்களுடைய அந்த இதய செயல்பாடுதான் இனவிருத்தி உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணுகிறது என்றால் நீங்கள் என்ன இந்த அளவிற்கு இது என்ன ஒற்றுமை? உண்மையிலேயே ஆண்மை குறைவு நோய்க்கும் இதயத்திலே மாரடைப்பு ஏற்படுவதை முன்னதாகவே அறிவிக்கின்ற அது ஒரு அறிகுறி என்று இன்றைய மருத்துவ விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இருக்கிறதிலேயே சிறிய இரத்த குழாயாக அது இருக்கின்றது. எனவே நம்மளுடைய அந்த இம்பார்ட்டன்ஸி ஆண்மை குறைவு வருகின்ற மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் என்கின்ற மாரடைப்பு நோய்க்கு முன்னெச்சரிக்கை, யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்று கூறுவார்களே, அதை போன்று இது இருக்கின்றது. சரி, இதயத்தினுடைய இரத்த குழாய்களும் இதயமும் எப்படி செயல்படுகின்றது என்பதை எப்படி செய்து கொள்ளலாம்? மனிதனுடைய உடலிலே கரோட்டிட் ஆர்டரி என்று நம்முடைய கையினால் தொட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு நாடி துடிப்பை பார்க்கின்ற அந்த கரோட்டிட் ஆர்டரியை ஸ்கேன் செய்து பார்ப்பதன் மூலம் அதற்கு பேர் IMT டெஸ்ட், இன்டிமா மீடியல் திக்னஸ் டெஸ்ட், காமன் கரோட்டிட் ஆர்டரி. இதில் டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்ப்பார்கள். அதில் நார்மலாக 0.5 மில்லிமீட்டர், இஃப் இட் இஸ் மோர் தென் 0.8 மில்லிமீட்டர் அதிக அளவு இருந்தால் லீட்ஸ் டு கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அண்ட் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். இரத்த குழாய் நோய்களையும் அதே நேரத்திலே மாரடைப்பினுடைய அறிகுறிக்கும் முன்னெச்சரிக்கை பரிசோதனை. இது எவ்வளவு ஈஸியாக விஞ்ஞான ரீதியாக வந்துவிட்டது. அதை விட பாடி மாஸ் இண்டெக்ஸ், எலிவேட்டட் ஹார்ட் ரேட், ECG, எக்கோ கார்டியோகிராம், அதே நேரத்தில் உங்களுடைய பிளட் ப்ரெஷர் மானிட்டரிங், கொலஸ்ட்ரால் லிபிட் ப்ரொஃபைல், அதோடு லிப்போப்ரோட்டீன் ப்ரொஃபைல், ஹை சென்சிட்டிவ் ரியாக்டிவ் புரோட்டீன், ஹோமோசிஸ்டின், ஃபைப்ரினோஜன், ட்ரெட்மில் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட், அதே நேரத்தில் இரத்த குழாயினுடைய உள்ளமைப்பான எண்டோத்தீலியல் டேமேஜை பார்ப்பதற்காக வேண்டி அதற்குரிய பரிசோதனைகள். அதைவிட கார்டியாக் சிடி ஸ்கேன் டு see the calcium score, அது மோர் தென் 400 என்றால் கவனிக்க வேண்டிய ஒன்று. பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர் இன்ஹிபிட்டர் PAI அப்படிங்கிற டெஸ்டை பண்ணி பார்க்கணும். அதே நேரத்தில் மாரடைப்பு வந்துவிட்டால் ஆஞ்சியோகிராம் பண்ணி எந்த இடத்திலே அடைப்பு, அதைவிட அது உள்ளே ஃபங்க்ஷனல் ஃப்ளோ ரிசர்வ் FFR less than 0.8 needs the treatment. IVUS என்கிற இன்ட்ராவேஸ்குலர் அல்ட்ராசவுண்ட் டு see the plague,
ஓசிடி எனப்படுகின்ற ஆப்டிக்கல் கொஹரன்ஸ் டோமோகிராஃபி, அதே நேரத்திலே சிபிகே கிரியேட்டின் கைனேஸ் ட்ரோபோனின் ஐ போன்ற பரிசோதனைகள். நான் 25 பரிசோதனைகளை கூறினேன். ஆனால் உங்களிடம் நாம் கேட்டுக்கொள்வது, வருடத்திற்கு ஒரு முறை உங்கள் நுரையீரல், உங்களுடைய இதயம், உங்களுடைய அந்த வயிற்று பகுதி அப்டாமன் ஒரு ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்டாமன் அண்ட் பெல்விஸ். அதே நேரத்தில் எக்ஸ்ரே செஸ்ட் ஃபார் த லங்ஸ், இசிஜி அண்ட் எக்கோ ஃபார் த ஹார்ட். இதை முழுவதாக செய்து கொண்டால் 25 பரிசோதனைகள் தேவையா இல்லையா என்பதை மருத்துவர்களும் இதய நோய் நிபுணர்களும் அதை சொல்வார்கள். இதை குறைந்த செலவிலே சென்னையிலே உள்ள பெரிய மருத்துவமனைகள் இன்க்ளூடிங் ஏஜிஎஸ் வேதா மெடிக்கல் சென்டர், எக்மோர் அருகிலே இருக்கின்றது. நீங்கள் அந்த நிபுணர்களை சந்தித்து நீங்கள் பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக இது உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தரும். as a public health education, ஆண்டிற்கு ஒரு முறை உங்களுடைய இதயத்தை தொட்டு பாருங்கள். அதைத்தான் நான் குறிப்பிட்டு கூறுகின்றேன். உங்களுடைய உணவில் மட்டுமல்ல, குடிக்கின்ற தண்ணியும் மட்டுமல்ல, தூங்குகின்ற நேரத்தில் மட்டுமல்ல, இவை அனைத்தையும் முறையாக ஒரு பரிசோதனையும் செய்து கொள்ளுங்கள். அந்த பரிசோதனையிலே முடிந்த அளவுக்கு குறைந்த செலவிலே எப்படி செய்வது என்பதை தெரிந்து, ஆழமான பரிசோதனை தேவையில்லை, மேலோட்டமான பரிசோதனை நீங்கள் செய்து கொண்டால், முதலில் இதயம் நன்றாக இருக்க வேண்டும். இதயம் நன்றாக இருந்தால் மற்ற உறுப்புகளும் நன்றாக இயங்குவதற்கு இட் இஸ் அ பம்ப் செட் ஆஃப் த டோட்டல் பாடி. அதை முறையாக பரிசோதனை செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். நான் கூறுகின்ற இந்த 50 ஆண்டு கால அனுபவத்திலே இதயத்தை பரிசோதனை செய்து கொண்டால் நீங்கள் இன்பமயமான வாழ்க்கையும் வாழலாம், இன்பமயமான குடும்ப வாழ்க்கையும் வாழலாம். ஒரு மனிதன் நன்றாக இருக்கின்றான் என்றால் அவன் உண்ட உணவு சரியாக செமிக்க வேண்டும், படுக்கைக்கு சென்றவுடனே தூக்கம் வர வேண்டும், குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும். இதை ஆங்கிலத்திலே we call it as a eating, mating, sleeping. இதை ஒரு ஸ்கேலாக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே my kind request to all everybody whoever ask, தமிழ் கூறும் நல்லுலகம் மட்டுமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து இளைஞர்களுக்கும், நடுத்தர வயதினருக்கும், வயது மூப்படைந்தவர்களுக்கும் கூறுகின்றேன், நல்ல இதயம் வேண்டும். நான் கூறுவது மருத்துவ ரீதியான நல்ல இதயம், மன ரீதியாகவும் நல்ல இதயம் வேண்டும். இதயத்தை காப்போம், அதற்குரிய பரிசோதனையை ஒவ்வொரு ஆண்டும் பண்ணுவோம் என்ற உறுதிமொழியை ஏற்க வேண்டுகோள் வைக்கின்றேன். நன்றி.